வாழ்வில் நாம் கற்றது பெற்றது எல்லாம் சுருக்கி வாழ்வின் நோக்கத்தை ஒரே வரியில் சொல்வதென்றால் நாம் ஒருவருக்கொருவர் அன்பாக இருப்பதுதான். வழக்கமாக நம்முடைய அன்பு செலுத்துதல் நமக்கு வேண்டியவர்களிடம்தான். எடுத்துக்காட்டாக நமது குடும்பம், நமது உறவினர், நமது நட்பு, நமது சுற்றம் மற்றும் நம்மோடு பணிபுரிபவர்கள். வாழ்வில் அன்பு செலுத்துதல் எங்கு முழுமை பெறுகிறது என்றால், வாழ்வு எங்கு முழுமை பெறுகிறது என்றால், நாம் அந்நியரிடம் அன்பு காட்டும் பொழுதுதான் முழுமை பெறுகிறது. முன்பின் தெரியாதவரிடம் அன்பு காட்டும் பொழுதுதான் முழுமை பெறுகிறது. நாம் கடந்து செல்லும் ஒவ்வொரு இடமும் கற்றுக்கொள்ள நிறைய இருக்கிறது. அவர்களை ஸ்ட்ரீட் வியூ மென்டர் என்பார்கள். அந்நியரிடம் அன்பு காட்டும் பொழுது நம் உலகம் விரிவடைகிறது. கடந்து செல்லும் ஒவ்வொருவரும் நாம் அன்பு செலுத்த, நாம் உதவ, நம்முடைய தயால குணத்தை காண்பிக்க ஒரு வாய்ப்பை நமக்கு தருகிறார்கள். நாம் அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஒரு பிரபலமானவரை வைத்து சொன்னால் இதற்கு நல்ல எடுத்துக்காட்டாக இருக்கும். மதுரை அருகே வயதான மூதாட்டி ஒருவர் கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்த ₹1,00,000 நோட்டுகளை பாதுகாப்பதற்காக அவருக்கு தெரிந்த முறையில் மண்ணில் போட்டு புதைத்து வைத்திருக்கிறார். சிறிது நாள் கழித்து மண்ணை தோண்டி பார்க்கையில் ரூபாய் நோட்டுகள் எல்லாம் முழுக்க கரையான் அரித்திருக்கிறது. வாழ்நாள் சேமிப்பெல்லாம் போய்விட்டதே என்று அந்த மூதாட்டி கதறுவதை அறிந்த நடிகர் ராகவா லாரன்ஸ் தனது வீட்டுக்கு அழைத்து அந்த மூதாட்டிக்கு இழந்த தொகையை தனது சொந்த பணத்தை கொடுத்து அந்த மூதாட்டியின் வாழ்வில் ஒரு மலர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறார். அந்நியரிடம் அன்பு காட்டுவதற்கு பிரபலமாக இருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. வாழ்வில் முழுமையடைவதற்கும் பிரபலமாக இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. நமது வாழ்வில் நம்மை கடந்து செல்லும் முன்பின் தெரியாதவருக்கு குறைந்தபட்சம் ஒரு புன்னகை செய்தாவது நம் அன்பை வெளிப்படுத்துவோம். என்ன கொண்டு வந்தோம், என்ன கொண்டு செல்லப் போகிறோம்.